ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்குற ஏஞ்சல் ஸ்டோரிஸ்னால் உங்கள் ஏஞ்சலினா. ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் ஸ்டோரி எபிசோட் 1. ஸோ இந்த ஹாரர் ஸ்டோரிஸ் நிறையா சொல்ல போகிறோம். ஸோ அதோடது எபிசோட் 1. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுறாங்க. போய் மிட் நைட் 3 மணி 2 மணி ஆனதுக்கப்புறம் தான் வர்றாங்க. இது ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு ஒரு 2 நாள் விட்டாங்க, 3 நாள் விட்டாங்க, 4ஆவது நாள் டென்ஷன் ஆகி கேட்டுட்டாங்க. அதுக்கு அந்த ஒய்ஃப் சொன்ன பதில் என்னென்னா, சாரிங்க, உங்கள்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஏன் தப்பு தான். என்னென்னா நான் நைட்டு சின்ன வயசுலேருந்து நான் பண்ணி பழக்கமாயிருச்சு. அப்படி என்ன பண்ணேன்னா, நைட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போய் ஒரு ஹாண்டட் ஹவுஸில் பேய் இதெல்லாம் நாங்கள் சும்மா ஒரு ஹாண்டடாக வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோலாம் எடுப்போம். அது எங்களுக்கு ஒரு ஹாபியாகவே மாறிடுச்சு. இது எத்தனை நாள் நடந்துகிட்டுருக்கு, எனக்கு தெரியாமல் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சத்தியமா. எதுக்கு இந்த ஹாண்டட் ஹவுஸு பேய் இதெல்லாம் சொல்லு, இது உனக்கு தேவையா? அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அந்த ஒய்ஃபுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நீங்கள் யார் என்ன சொல்கிறதுக்கு? சரி ஓகே ஒத்துக்கிறேன், நீங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறதுலாம் ஓகே, ஆனால் இது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஹாபி, இது எப்படி டக்குன்னு மாற்ற முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அந்த ஹஸ்பண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாரு. கொஞ்ச நாள் ஒரு வெக்கேஷன் ஒரு வாரம் இல்லைனா ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு வரலாம், இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், இதெல்லாம் அப்படியே மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹோட்டல் தேட ஆரம்பித்தார். ஸோ ஆன்லைனில் தேடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லி அதை புக் பண்ணுறாரு. நல்லா பெரிய ஹோட்டலாக இருக்குன்னு. ஆனால் அவருக்கு கொஞ்சம் டவுட்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கம்மி விலையில் இவ்வளோ பெரிய ஹோட்டல் கிடைக்குமா அப்படின்னு. சரி ஓகே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் சொல்லி இதை ஒய்ஃப் கிட்டே சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஐயா வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க. ஓகேன்னு சொல்லி 2 பேரும் கிளம்பிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அவங்க காரில் கிளம்பி ஊட்டி போயிட்டுருக்காங்க. ஊட்டியில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் பார்த்த உடனே அந்த ஹோட்டலோட ஹோட்டலில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா இப்படி தான் கைஸ் இருந்திருக்கு. நல்லா இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி கிரிப்பியாக இருக்குது. அவங்க ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் கைஸ் இருந்திருக்கு. நல்லா இருந்தாலும் ஒரு மாதிரி ஆன்டிக் டைப்பில் ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சு அவங்களுக்கு 2 பேருக்கும். கைஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா எபிசோட் 2 வெல்கம் சூன் கைஸ், இனிமே தான் வரும் கைஸ். இது வெறும் ஸ்டார்டிங் தான், மெயின் பிக்சர் எபிசோட் 2ல் இருக்கும் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய் கைஸ், பாய்.